ஹாய், இன்னைக்கு ஸ்டாய்க்கிசம் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்டக்கிள் இஸ் த வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கோ இல்லை வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒரு விஷயங்களுக்கும் நம்ம பிளான் பண்ணுற ஒரு விஷயமுமே கண்டிப்பாக நடக்காமல் போகிறதுக்கான தடைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாமல் போச்சு, இன்னைக்கு உங்களுக்கு தடையே இல்லை அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த தடை வரும், இல்லைன்னா நாளானைக்கு வரும். பட் என்னைக்கோ ஒரு நாள் வரதான் போகுது, அது வராமல் இருக்காது. தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிலீட் ஆகி போயிடுச்சு, கம்ப்யூட்டர் எரேஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு ரீச் ஆகணும், ஆனா அப்ப போய் நீங்க டிராபிக்ல மாட்டிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களோட எம்ப்ளாயி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே தடைகள் தான். இது எல்லாமே ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாய்க் பிலாசபியை நல்லா பிரயோகப்படுத்துறோம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று எரேஸ் பண்ணிடுச்சுன்னா அடுத்த தடவை நம்ம இதை எப்படி பண்ணாம இருக்கிறது, இது நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சிஸ்டமை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். எம்ப்ளாயி அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வேலையா இருக்கும். இது மாதிரி பின்னாடி நடக்காம இருக்கிறது நம்ம கம்பெனி வழியா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம். டிராஃபிக்ல நம்ம ஸ்டிக் ஆயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு பிரச்சனையில பொறுமையா எப்படி இருக்கிறது, நம்மளோட மனசோட ஆழத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தலாம். என்ன மேம் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நடக்கிற காரியம்தான், நடத்தி பாருங்க அப்படின்றதுதான் ஸ்டாய்க்கிசம்.